உதயநிதி அவர்கள் வந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல வைக்கக்கூடிய விமர்சனம்ன்றது வந்து ஏற்கத்தக்க ஒரு விமர்சனமா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. உனக்கு என்ன ஆட்சி செய்ய தெரியும்? உனக்கு தெரிந்த தொழில் என்ன? எடப்பாடிக்காவது விவசாயம் செய்ய தெரியும். ஆட்சி இல்லை என்றால் விவசாயம் செய்ய போய்விடுவார். உனக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறேன் நான். எம்ஜிஆரால் உயர்கல்வி பெருவாரியாக இங்கே தனியாரிடம் கொடுக்கப்பட்டு கற்ற இளைஞர்கள் இருந்த காரணத்தினாலே வேலைக்கு ஆள் கிடைக்கிறார்கள், படித்த இளைஞர்கள். ஆகவே இந்த நாட்டில் 11% வருமானம் வருகிறது. இதில் 1% வருமானம் வருவதற்கு நீ எப்படி காரணம் என்று சொல், நான் ஏற்றுக்கொள்கிறேன். பெட்ரோல் விலை 500 ரூபாய்க்கு போனது இலங்கையில், பாகிஸ்தானில் 500 ரூபாய்க்கு போனது, தமிழ்நாட்டில் 100 ரூபாயாக இருக்குது. யார் காரணம்? நீயா காரணம்? உனக்கு என்ன தெரியும்? உங்க தெரியும், திங்க தெரியும், வேறு ஏதாவது செய்ய தெரியும், வேறு என்ன தெரியும் உனக்கு? நான் பாரதிய ஜனதா காரணம் இல்லை, இந்துத்துவா காரணம் இல்லை, சங்கியும் இல்லை. அவன் ஈரானும் நம்மளை சிநேகிதம் என்று சொல்லுகிறான், ட்ரம்பும் சிநேகிதம் என்று சொல்கிறான். அதல்லவா ராஜதந்திரம்? நமக்கு நம்முடைய மக்கள் நலமாக இருக்க வேண்டும். இதில் சும்மா உனக்கு எனக்கு ஜண்டை நடந்தால் நான் என்ன தனிஞ்சு போய் நினைச்சியா நீ கேட்கறதுக்கெல்லாம் நாடு வீணா போயிடும். மார்க்சுடைய சிலையை ஸ்டாலின் திறந்து வைத்த போது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தினார்கள். நீ தொழிலாளிகளுக்கு விரோதமான ஆள், நீ 12 மணி நேர வேலை சட்டம் கொண்டு வந்தாள், உனக்கு மார்க்சுடைய சிலையை தொடுவதற்கு உரிமை என்று சொல்ல அந்த சிவப்பு சட்டைக்காரனுக்கு தெரியவில்லையே. அப்புறம் என்ன நாடு? எல்லாமே கேவலமாக போய்விட்டது, எல்லாம் ஸ்டாலின் கைக்குள் போய்விட்டது, எல்லாரும் விலை போகிறார்கள். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்கிறது வந்து இன்னைக்கு வந்து அரசியல் களம் எவ்வளவு பரபரப்பா இருக்கோ அதை விட பரபரப்பா நீங்க இருக்கீங்க. சரி, ஓகே ஐயா. இப்போ நீங்க அரசியல் களம் அப்படின்னாலே வந்து விமர்சனங்களை வச்சுதான் இப்ப நகர்ந்துகிட்டு இருக்குது. எல்லாரும் வந்து நான் என்ன பண்ண போறேன், நல்லது கொடுக்க போறேன்னா, மக்களுக்கு என்ன செய்ய போறேன்றதை தாண்டி திமுக அதிமுக மேலேயும், அதிமுக திமுக மேலேயும் விமர்சனங்களை வைக்கிறது தொடர்ந்து இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா உதயநிதி அவர்கள் வந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல வைக்கக்கூடிய விமர்சனம்ன்றது வந்து ஏற்கத்தக்க ஒரு விமர்சனமா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. ஏன் அப்படின்னா போன தேர்தலில் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ தூக்கி சுத்தினாரு. என்ன அப்படின்னா, இங்க பாருங்க காலில் விழுந்துதான் வந்து முதலமைச்சர் ஆனாரு, அம்மையாளரோட காலில் விழுந்துதான் முதலமைச்சர் ஆனாருன்னு ஒரு போட்டோ சுத்தினாரு. சரி, நீங்க போன தேர்தலில் பண்ணீங்க, இந்த தேர்தலையும் அதே விஷயத்த கையில் எடுத்திருக்காரு. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவர் முரட்டு அடிமை என்று சொல்லுகிறார் உதயநிதி. இதுதான் திமுகவினுடைய நிலைப்பாடு. ஸ்டாலின் பேசினாலும் சரி, உதயநிதி பேசினாலும் சரி, அல்லது யார் பேசினாலும் பாஜக தான் தமிழ்நாட்டை ஆள்வது போலவும், அதுதான் பெரிய கட்சி என்பது போலவும், அதிமுக போன்ற என்னுடைய அடிமை கட்சிகள் என்பது போலவும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த அவர்கள் முயலுகிறார்கள். இந்த தேர்தலே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற தேர்தல் தான் என்றும், மோடிக்கும் தனக்கும் நடக்கின்ற தேர்தல் தான் என்றும் ஸ்டாலின் முன்வைக்க முயல்வதற்கு காரணம் சிறுபான்மை வாக்குகளை கொத்தாக பெறுவதற்கு. ஏனென்றால் எடப்பாடிக்கு எதிரான வாக்கு என்று எந்த வாக்கும் கிடையாது தமிழ்நாட்டில். எடப்பாடிக்கு எதிரான வாக்குகள் என்று எந்த வாக்கும் கிடையாது. அவருக்கு இசைவான வாக்குகள் உண்டு, அவருக்கு போடப்படாத வாக்குகள் உண்டு, அது வேறு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகமோ குறிப்பிட்ட மதமோ இவர் எங்களுக்கு எதிரானவர் என்று யாரும் அவரை குறிப்பிட்டு சொல்வது கிடையாது. அத்தகைய நிலை இல்லை. ஆனால் மோடி சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர் என்ற கருத்து ஊன்றியிருக்கிறது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் முஸ்லிம்கள் ஒரு பக்கமாக திரளுவதற்கு மோடி என்கின்ற ஒரு பிம்பத்தை முன்னால் வைத்துத்தான் இந்த முஸ்லிம்களை கிறிஸ்தவர்களை திரட்ட முடியும் என்கின்ற நிலைமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே அவர் என்ன நினைக்கிறார் என்றால், இயற்கையாக கட்சி வாரியாக பல வகையாக பிரிகின்ற வாக்குகளுக்கு இடையே மொத்தமாக நமக்கு விழுகின்ற வாக்கு அந்த மைனாரிட்டி வாக்கு தான். ஆகவே அந்த 12% வாக்குகளை அவர் பெறுவதற்காகத்தான் அவர் திருப்பரங்குன்றத்தில் ஊரடங்கு சட்டம் போட்டார். அங்கே தெருவிலே நாய் கூட ஓடவில்லை, ஒரு மனிதர்களும் இல்லை, 4 பேர் இல்லை, ஊரே கலவரப்பட்டால் தான் ஊரடங்கு சட்டம் போட வேண்டும். ஆனால் எந்த கலவரமும் இல்லாத போது, தெருவிலே நாய் கூட தெரியாத போது இவர் ஊரடங்கு சட்டம் போட்டதற்கு காரணம் பார்த்தீர்களா? உங்களுக்காகத்தான் நான் போட்டேன், உங்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்னை விட, உங்களுடைய தர்காவை காப்பாற்றுவதற்காக தான் போட்டேன் என்றெல்லாம் இவர் சொன்னார். திருப்பரங்குன்றத்திலே தீபத்தை ஏற்றி விட்டு அவன் கீழே இறங்கி போக போகிறான். எந்த ஒரு முஸ்லீமாவது திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுவதற்கு எங்களுக்கு ஒன்றும் மறுப்பில்லை, அது அவர்களுக்கும் உரியது தான், அவர்களுக்கு உரியது, அவர்களுக்கு தான் முன்னால் உரியது, பின்னால் தான் நாங்களும் குடியேறினோம் என்று ஒரு முஸ்லீம் சொல்லியிருந்தால், தீபம் ஏற்ற போனவன் இங்கேயும் வந்து ஊதுவத்தி ஏற்றி விட்டு வந்திருப்பான். அந்த அளவுக்கு இணக்கமான மக்கள். அவர்களை பிளவுபடுத்துவதற்காக இவர் ஊரடங்கு சட்டம் போட்டார். பாருங்கள், உங்களுடைய தர்காவை இடித்து விடுவார்கள், உங்களுக்கு அவர்களால் பாதுகாப்பு இல்லை, தீபம் முருகனுக்கு ஏற்றினால்
உங்களுடைய மதம் எப்படி, அந்த மதம் செழித்திருந்தால் நீ எப்படி செழித்திருக்க முடியும்? இது போன்ற கருத்தை ஏற்படுத்துவது என்பது கேவலமான போக்கு. அவர் வாக்குக்காக முருகனையும் பகைப்பார், வாக்குக்காக ஊரடங்கு சட்டம் போடுவார், வாக்குக்காக முஸ்லிம்களுக்கு எந்த எல்லைக்கும் போவார். பிறகு அவர்களுடைய வாழ்க்கை முறை உன்னால் மேம்பட்டதா என்று கேட்கிறேன். முஸ்லிம்களுடைய ஏழ்மையில் நிறைய முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த அவருடைய வாழ்க்கை முறை உன்னுடைய ஆட்சியால் எல்லா மக்களுடைய வாழ்க்கை முறையும் மேம்படுமானால் முஸ்லிம்களும் மேம்பட்டிருப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கை முறை, உன்னுடைய ஆட்சி முறை சுரண்டல் தானே உன்னுடைய ஆட்சி முறையின் தன்மை. 40 அடி ரோடு போட சொன்னால் 30 அடி தான் போடுவாய், 100 கிலோமீட்டருக்கு உள்ளதை சுரண்டி கொள்வாய். அதனால் மக்களுக்குரிய காரியங்கள் தானே நடக்கவில்லை. இன்றைக்கும் ஒரு தொழிலாளிக்கு தமிழ்நாட்டில் 300 ரூபாய் தானே அவனுடைய பெர் கேபிட்டா இன்கம், அவனுடைய தலை வருமானம். இவ்வளவு 11% வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று சொல்கிறாய், உன்னால் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. திருப்பூரில் இவ்வளவு பெரிய வியாபாரம் நடப்பதற்கு நீயா காரணம்? மோடியிடம் இணக்கமாக போய் 50% 18% குறைத்த மோடி திருப்பூர் வாழ்வதற்கும் ஆம்பூர் வாழ்வதற்கும் காரணமா? திருப்பூரில் இருக்கிறவன் அந்த முதலாளி போட்டுக்கொள்வதற்கான ஜட்டியை தயார் செய்கிறான், ட்ரம்பு போடுவதற்கு தயார் செய்கிறான். ஆம்பூரில் இருக்கிறவன் காலனியை யாருக்காக தயார் செய்கிறான்? ஒபாமா போடுவதற்காக தயார் செய்கிறான். இவையெல்லாம் அங்கு போனால்தான் அங்கிருந்து டாலர் வரும். டாலர் வந்தால்தான் நம்முடைய நாடு செழிக்கும், தொழிலாளிகளுக்கு வேலை கிடைக்கும், முதலாளிகள் பெருவாழ்வு பெறுவார்கள். இதற்கு மோடி காரணமா, நீ காரணமா? அவர் இணக்கமாக போனால் பாரத மாதாவை விட்டு விட்டார் மோடி என்று பேசுகிறார்கள். பாரத மாதாவை எங்கே விட்டார்? திருப்பூரும் ஆம்பூரும் குஜராத்தும் பம்பாயும் செழிப்படைய வேண்டும் என்பதற்காக இணக்கமாக நடந்தால் அது கெட்டிக்காரத்தனமாக ஆளுகின்ற முறையா அல்லது அடிமை நிலையா? எந்த ஒரு பகுதியாவது மண்ணையாவது அவன் எடுத்துக்கொண்டு போய்விட்டானா? அங்கே குடியேறி விட்டார்களா? என்ன இழப்பு ஏற்பட்டது? 50% 18% 50% திருப்பூரை மூடி இருக்கும், ஆம்பூரை மூடி இருக்கும், குஜராத்தை படுக்க செய்திருக்கும், பம்பாயை உறங்க செய்திருக்கும். மோடியினுடைய நெகிழ்ந்து கொடுக்கின்ற போக்கின் காரணமாக அந்த டாலர் இப்பொழுது மீண்டு வருகிறது. திருப்பூர் செழிக்கிறது, ஆம்பூர் செழிக்கிறது, தமிழ்நாடு முழுவதும் செழிக்கிறது. இங்கிருந்து காரணி ஏற்றுமதி செய்தால் 50% என்றால் கொரியாக்காரன் காரை தூக்கி கொண்டு போய்விடுவான். கொஞ்ச நாளைக்கு பிறகு நீயும் திருவாரூரில் இருக்கிற வாசிக்கிறவர்களும் சேர்ந்து தான் இருக்க முடியுமே தவிர வேற என்ன செய்ய முடியும்? உனக்கு என்ன ஆட்சி செய்ய தெரியும்? உனக்கு தெரிந்த தொழில் என்ன? விவசாயியாக எடப்பாடிக்காவது விவசாயம் செய்ய தெரியும். ஆட்சி இல்லை என்றால் விவசாயம் செய்ய போய்விடுவார். உனக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறேன் நான். ஆகவே இதெல்லாம் ஒரு பேச்சு. என்னால் தான் 11% வளர்ச்சி, உன்னால் எப்படி 11% வளர்ச்சி வரும்? கொரியாக்காரன் வருகிறான், ஜப்பான்காரன் வருகிறான், அமெரிக்காவிலிருந்து ஃபோர்டு கார் வருகிறது. எல்லாரும் வருவதற்கு காரணம் இங்கே பெரிய பெரிய தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன. அவை கட்காரி போட்டவையா, நீ போட்டவையா? 16 டயர் உள்ள லாரி ஓடுவதற்குரிய சாலைகள் யாரால் போடப்பட்டது? ரயில்வேக்கள் பின்னணி, சர்வதேச விமான நிலையங்கள், பெரும் பெரும் துறைமுகங்கள், இவற்றின் காரணமாக அவன் இங்கே வருகிறான். அதற்கு மேலாக எம்ஜிஆரால் உயர்கல்வி பெருவாரியாக இங்கே தனியாரிடம் கொடுக்கப்பட்டு கற்ற இளைஞர்கள் இருந்த காரணத்தினாலே வேலைக்கு ஆள் கிடைக்கிறார்கள், படித்த இளைஞர்கள். நாம் கைவேலை கால் வேலை அல்ல, இது மூளை வேலை, டெக்னிக்கல் நாலேஜ். ஆகவே அவர்கள் இங்கே உள்ள கிராமந்தோறும் பொறியியல் கல்லூரியை எம்ஜிஆர் உண்டாக்கி விட்டாரே, அதன் காரணமாக அவர்களுக்கு வருவாய் கிடைக்கிறது, பெருஞ்சம்பளம் வாங்குகிறார்கள். என்ன? ஆகவே இந்த நாட்டில் 11% வருமானம் வருகிறது. இதில் 1% வருமானம் வருவதற்கு நீ எப்படி காரணம் என்று சொல், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்புறம் மோடி 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 என்று சொன்னால் மோடியினுடைய இந்துத்துவ கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் இந்து என்றே நினைப்பதில்லை. எனக்கு இந்து மதம் என்றால் என்ன என்றே எனக்கு தெரியாது. வள்ளலாருக்கும் தெரியாது, திருநாவுக்கரசருக்கும் தெரியாது, திருமூலருக்கும் தெரியாது, திருவள்ளுவருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவர்களுக்கு தெரியாத காரணத்தினால் எனக்கு தெரியாது. நான் இந்துத்துவா இல்லை. நான் பாரத மாதா என்று பேசுகிறவன் இல்லை, தமிழ் தாய் என்று பேசுகிறவன் தான். ஆனாலும் சொல்கிறேன், என்ன மோடியினுடைய ஆட்சியில் குற்றங்களை குற்றங்கள் என்று சொல்வோம், சிறப்பை சிறப்பு என்று சொல்ல வேண்டாமா? பூச்சாண்டி காட்டுகிறாய். இப்போ மோடி இந்த எல்லா காலத்திலும் உனக்கு சொல்லுகிறேன், அவருக்கு முரட்டு அடிமை என்று சொல்லுகிறாயே, அதுக்கு காரணம் நான் பின்னால் வருகிறேன். இப்பொழுது பெட்ரோல் விலை 500 ரூபாய்க்கு போனது இலங்கையில், பாகிஸ்தானில் 500 ரூபாய்க்கு போனது, தமிழ்நாட்டில் 100 ரூபாயாக இருக்குது. யார் காரணம்? நீயா காரணம்? உனக்கு என்ன தெரியும்?
உங்க தெரியும், திங்க தெரியும், வேறு ஏதாவது செய்ய தெரியும், வேறு என்ன தெரியும் உனக்கு? நீ எல்லாம் நாடாளுகின்ற நிலைமை வந்தது என்பது தமிழ்நாட்டின் வீழ்ச்சி. உனக்கு என்ன தெரியும்? அமெரிக்காவுக்கு அடிபணிந்து பாரத மாதாவை விட்டு விட்டார் என்று ராகுல் காந்தி சொன்னார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்கிறது. ஈரானோடு சிநேகிதத்தை வைத்துக்கொண்டு பெட்ரோலை வரவழைத்து விட்டார் நம்முடைய மோடி. அவன் சொல்லுகிறான் இந்தியா நட்பு நாடு என்று வானத்தில் எழுத்து போட்டு காட்டுகிறான். அவன் விடுகிற ஏவுகணையில் இந்தியா நட்பு நாடு என்று 5 நாட்டுக்கு மட்டும் கப்பல் போகலாம், பெட்ரோல் கப்பல், எண்ணெய் கப்பல் போகலாம் என்று சொன்னான். சீனா, பாகிஸ்தான், இந்தியா, இன்னும் 2 நாடு. நமக்கு மட்டும் தடை இல்லாமல் அந்த நீர் இணை மூடப்படாமல், ஜலசந்தி மூடப்படாமல், ஸ்ட்ரைட் மூடப்படாமல் நமக்கு மட்டும் பெட்ரோல் வந்து கொண்டு வந்தது. அப்புறம் இன்னும் தேவை ஏற்படுமோ என்று சொல்லி ரஷ்யாவிடம் வாங்க வேண்டும் என்று சொன்னபோது, நமக்கு பெட்ரோல் ரஷ்யாவிடம் வாங்கலாம் என்று சொல்வதற்கு இந்த அமெரிக்காக்காரன் யார் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நமக்கு பெட்ரோல் தேவை, 3 ஸ்கூட்டர் ஓட வேண்டும் என்ன, இல்லாவிட்டால் நீ அப்பொழுதுதான் மோடியை திட்டுவாய். அல்லது மோடியிடம் கேட்டால் பெட்ரோல் வாங்குகிறாய், எனக்கு பெட்ரோல் வேண்டாம், வண்டியை விட்டு விட்டு சைக்கிளில் போகிறேன் என்று நீ சொல்ல போவதில்லை. ஆனால் ஒப்பந்தம் நமக்கு மோடியோடு இருக்கிறது. ஆகவே மோடியிடம் அந்த ஒப்பந்தத்தை தளர்த்தி கொள்ளலாமா என்று கேட்க வேண்டும். உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்ததென்றால் அந்த உடன்படிக்கையில் விலகல் ஏற்படுகின்ற போது நாம் உரியவர்களிடம் பேச வேண்டும். அவர்களிடம் பேசினார்கள். இங்கே பெட்ரோலை விடமாட்டேன், எண்ணெயை விடமாட்டேன் என்றான். ரஷ்யாவிடம் வாங்கிக்கொள்ளவா? வாங்கிக்கொள், 1 மாதத்திற்கு வாங்கிக்கொள். சரி, ஏன் 1 மாதம் நிபந்தனையை ஏன் ஏற்றுக்கொண்டால்? என்னுடைய மானம் போய்விட்டது. என்னடா மானம் போய்விட்டது? ரவீனா ஸ்கூட்டர் ஓட்டுவதற்கு பெட்ரோல் இல்லை என்பது பிரச்சனையா? என்ன பெரிய மானம்? என்ன மானம் போய்விட்டது? இந்தியாவுக்கு என்ன மானம் போய்விட்டது? நம்ம என்ன அடிமைப்பட்டு விட்டோமா வெள்ளைக்காரனுக்கு? என்ன மானம் போய்விட்டது? அவனுக்கு நமக்கு ஒப்பந்தம் இருக்கிறது. வீண் சண்டை இல்லாமல் நமக்கு பெட்ரோல் ரஷ்யாவிடமிருந்து வரும், ஈரானிடமிருந்து வரும், எல்லா இதுவும் வரும். உலகத்திலேயே அவ்வளவு நாட்டிலும் அமெரிக்கா உட்பட எண்ணெய் விலை ஏறியது. இந்தியாவில் ஏறியதா? அது ஆட்சி திறனா? அது அயல்வகாரத்துறையை கையாளுகிற திறனா? சும்மா இந்துத்துவா என்று பேசக்கூடாது. எனக்கு இந்துத்துவாவில் உடன்பாடு இல்லை. ஆனால் மோடி ஆண்டதினாலே பெட்ரோல் விலையை நான் தாங்குகிற அளவுக்கு பெட்ரோல் விலையை வைத்திருப்பது அவருடைய ஆட்சியினுடைய பாராட்டத்தக்க அம்சமா அல்லது பழிக்கத்தக்க அம்சமா? எது செய்தாலும் நீ பழிப்பா என்றால் உனக்கு அறிவில்லை என்று பொருள். நீ என்ன சொல்ல வேண்டும்? இவ்வளவு நாடுகளும் ஸ்ரீலங்கா ரோட்டில் இருக்கிறது. பாகிஸ்தானில் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட முடியாமல் எல்லாரும் நடக்க ஆரம்பித்து விட்டான். இவ்வளவு நிலை உலகம் பூராவும் இருக்கிறது. சீனா வரையிலும் தவிக்கிறான். ஆனால் இந்தியாவிலே இன்றைக்கு வரையிலும் சமையல் எரிவாயு வீடுகளுக்கு கிடைக்கவில்லை என்ற நிலை வந்ததா? கேட்கிறேன். பெட்ரோல் கிடைக்கவில்லை என்ற நிலைமை உன்னை போல ஸ்கூட்டர் ஓட்டுநர்களுக்கு வந்ததா? கேட்கிறேன். கொஞ்சம் அந்த ஹோட்டல்களுக்கு எரிவாயு கிடைப்பதில் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டது. ஆனாலும் ஹோட்டல்கள் மூடப்படவில்லை. ஒரு அளவுக்கு சரி செய்து கொண்டு அவர்கள் பண்ணினார்கள். கொஞ்சம் விலை கடலை சந்தையில் வாங்கிய போது இட்லி விலையை 5 ரூபாய் கூட்டி கொண்டார்கள். நடந்ததா இல்லையா? ஒரு இவ்வளவு பெரிய நாட்டுக்கு 120 கோடி மக்களுக்கு எண்ணெய் சிரமம் இல்லாமல், போக்குவரத்து நிற்காமல் முடங்கி போய்விடும் இந்தியா. அதை விட அவர் செய்தார் ஒன்று. இந்த ஸ்டாலினுக்கெல்லாம் இதை எடுத்து சொல்வதற்கு மனிதர்கள் இல்லை. 1,75,000 கோடி பணத்தை பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் எல்லா நிறுவனங்களுக்கும் கொடுத்து விலையை ஏற்ற வேண்டாம். அவன் நீ முந்தி வாங்கிய விலை ஒன்று, இப்பொழுது எண்ணெய் வருகிறதே தவிர கூடுதல் விலைக்கு வருகிறது. உலகம் பூராவும் கூடுதல் விலையாகியும் கிடைக்கவில்லை. இங்கே கூடுதல் விலையாகிவிட்டது, கிடைக்கிறது. அவர் என்ன சொன்னார்? 100 ரூபாயிலிருந்து 130 ரூபாயாக பெட்ரோலை ஏற்றாதே, அந்த 30 ரூபாய் செலவை நான் தருகிறேன் என்று மோடி கொடுத்தார். நான் என்றால் அவருடைய சொந்த பணத்தை கொடுக்கிறார். நாட்டினுடைய நிர்வாகத்தை சீரமைத்து அரசு பணத்தை அவர்களுக்கு அது மாதிரி கொடுத்த பணம் 1,70,000 கோடி. அப்படி கொடுத்த காரணத்தினாலே தான் நீ ஸ்கூட்டரை பழைய ரேட்டுக்கே ஓட்டுகிறாய். இல்லாவிட்டால் ஓட்ட முடியாது. இதை பாராட்ட தெரிய வேண்டாமா? நான் சொல்கிறேன், நான் பாரதிய ஜனதா காரணம் இல்லை, இந்துத்துவா காரணம் இல்லை, சங்கியும் இல்லை. ஆனால் சொல்லுகிறேன், திறமாக அவர் ஆண்ட காரணத்தினாலே இந்தியாவிலே உலகம் பூராவும் ஏற்பட்ட நெருக்கடி இந்தியாவுக்கு ஏற்படவில்லை. அப்புறம் அவன் ஈரானும் நம்மளை சிநேகிதம் என்று சொல்லுகிறான், ட்ரம்ப்பும் சிநேகிதம் என்று சொல்கிறான். அதல்லவா ராஜதந்திரம். நமக்கு நம்முடைய மக்கள் நலமாக இருக்க வேண்டும்.
இதில் சும்மா உனக்கு எனக்கு சண்டை நடந்தால் நான் என்ன தனிஞ்சு போய் நினச்சியா நீ கேட்குறதுக்கெல்லாம் என்ன நாடு வீணாக போயிடும். என்ன முட்டாத்தனம், ஈரான் அந்த முட்டாத்தனத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் கேட்குறேன், சரி பண்ணிக்கணும். அணுசக்தி என்ன, இந்த இப்போ அணுசக்தி சோதனை செய்வதற்கு நீ ஒப்புக்கொள்ளும் நிலைமை ஏற்பட்டுவிடும். என்னதான் இருந்தாலும் பெரிய நல்லா இருக்கேன், ஏவுகணை எல்லாம் வச்சுருக்கேன், தூக்கி போடுவான் அவன் தலையில். நாடு அழிஞ்சு அதை சீர் செய்வதற்கு 50 ஆண்டுகள் ஆகும். சும்மா நான் பணிவேனா. திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். இவங்களுக்கு திருக்குறள் தெரியாது, அதனால் இவங்களுக்கு அது தெரியலை. இங்கே பாருங்க, தன் வழி என்னன்னு தெரிய வேண்டும், மாற்றான் வழி என்ன என்று தெரிய வேண்டும், அவனுக்கும் நமக்கும் துணையாக இருக்கின்றவர்களுடைய வழி என்னன்னு தெரிய வேண்டும். இவற்றையெல்லாம் தூக்கி செயல் என்கிறார். தன் வழியும் பிறன் வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் பிறன் வழியும் தூக்கி செயல் என்று சொல்கிறார். ரொம்ப பெரிய எண்ணெய் அதை வந்து குண்டை போடுறானே, வெனிசுலாவுக்கு போனால் அங்கே பிடிச்சிக்கணும் வந்து இதான் பண்ணுவாங்க அவங்க. என்ன அப்புறம் எதுக்கு நம்ம மக்கள் வீணாச்சாகணும்? சரி செய்து கொண்டு போக வேண்டியதான். வேறு என்ன செய்யற? ஊரில் பெரிய ரவுடி இருந்தால் நீங்கள் விலகி போறீங்கள, அது மாதிரி ரவுடித்தனமாக இருந்தால் நம்ம விலகி போவோம். இதில் என்ன? இதெல்லாம் கெட்டிக்காரத்தனமாக ஈரான் மாதிரி செய்யாமல் இந்தியாவை ரொம்ப நெளிவு சுழிவோடு கொண்டு போக மோடிக்கு தெரிகிறது. பாராட்டுதற்குரியதா, பழிப்பதற்குரியதா? இந்த 1.25 லட்சம் கோடியை, அதாவது ஏறிவிட்டது விலை, நான் என்ன செய்வேன்? மக்கள் தாங்கித்தான் ஆக வேண்டும். உனக்கு பெட்ரோல் கிடைக்கிறதா இல்லையா என்று அவர் கேட்கவில்லை. உனக்கு பெட்ரோலும் கிடைக்க வேண்டும், அதே விலைக்கு கிடைக்க வேண்டும். அதனுடைய நட்டத்தை நீ தருகிற வரியிலிருந்தே நான் சரி செய்து 1.25 லட்சம் கோடியை சரி செய்து நான் உன்னை சிரமப்படாமல் வைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிற ஆட்சி, திறம்பட நடக்கின்ற ஆட்சி. அதை எதுக்கு நீ வந்து மோடி ஒழிக்க வேண்டும்? மோடி, நான் கேட்கிறேன், முஸ்லீமுக்கும் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் கிடைத்ததா இல்லையா? முஸ்லீம் தன்னுடைய மதத்திற்கு வருகின்ற இடையூறுக்காக மோடியை எதிர்ப்பது வேறு. கிறிஸ்துவன் தனக்கு வருகின்ற நிதி வராமல் போய்விடுவதற்கு மோடியை எதிர்ப்பது என்பது வேறு. என்ன அவர் சொல்லுகிறார்? தப்பாக வருகிற நிதியைத்தான் நான் தடுக்க முடியும், நிதியே வராமல் செய்ய முடியுமா என்று கேட்கிறார். அதெல்லாம் நாம் விவாதிக்க வேண்டியதே இல்லை. நீ என்ன எதற்கெடுத்தாலும் மோடி 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 என்று சொல்லி, இந்த மோடி இங்கே வந்து விடுவார், மோடி ஆட்சிக்கு வரக்கூடாது, எடப்பாடி ஆட்சிக்கு வந்தால், ஒரு அறிவு இருக்கிறவன் பேச மாட்டான். என்ன இவர்கள் சொன்னார்கள், முரட்டு அடிமை தான் 27 இடத்தோட உட்கார வைத்துக் கொள்வானா? நீ காங்கிரஸோடு நார் என்று நாரினாய் இடப்பகிர்வுக்கு. அவர் சண்டையிட்டு உன்னை விட்டு வெளியே போகிறேன் என்று சொல்லி நீ இருக்கிற எம்எல்ஏக்களை எல்லாம் உள்ளே மடக்கி வைத்து கொண்டு, கள்ளக்காதலிகளை மடக்கி வைத்துக் கொள்வது போல் அந்த எம்எல்ஏக்களை எல்லாம் மடக்கி வைத்து கொண்டு, அந்த காங்கிரஸ் 2ஆக உடைந்து உன்னுடைய திமுக விசுவாச காங்கிரஸ் ஒன்றும் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றும் உருவாகிவிடும் என்கிற நிலைமை ஏற்பட்டதினாலே திருமாவளவனும் பயந்தார், இவர்களும் பயந்தார்கள். அப்புறம் என்ன, அந்த 4 எம்எல்ஏக்களும் திரும்ப சீட்டு கொடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் சொல்லுகிறார். என் கட்சியில் எவனுக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என்று நீ பேசக்கூடாது என்று திருமாவளவன் சொல்லுகிறார். ரொம்ப பேசினால் நம்முடைய உறவும் வந்துவிடும் என்று போய் காட்டு மன்னார் கோயிலில் நின்று தோற்று விட்டால் என்ன கதி ஆவா, உன்னுடைய கட்சி நிற்குமா என்று கேட்டபோது, பிறகு இளைய பெருமாளுடைய மகனை கொண்டு வந்து ஒரு காங்கிரஸ்காரன் மகனைத்தான் நிறுத்த வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. உங்களுக்கு யாருக்குமே பலம் இல்லையே. நீங்கள் பூராவும் நாயனக்காரர் ஒருவர் வாயை எடுத்தெடுத்து ஊதுவார், இன்னொருத்தன் ஊதுவான் வாயை எடுக்காமல், அவன் ஒத்து ஊதுறவன். கம்யூனிஸ்ட் கட்சி ஒத்து ஊதுற கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதான், காங்கிரஸ் அதான், எல்லாம் அதான். வாயை எடுக்காமல் எது ஸ்டாலின் ஊதினாலும் சரி. ஏன்னா ஸ்டாலின் எல்லா கட்சியிலும் ஆள் வைத்திருக்கிறார், பணம் கொடுக்குறார், கான்ட்ராக்ட் கொடுக்குறார், வசதி செய்து கொடுக்குறார், எல்லாவற்றையும் எதிர்கொள்ளார். ஆக பட்டா வந்து இவனுக்கு, இவன் பொண்டாட்டின்னு பட்டா. அதுக்கப்புறம் விசுவாசம் வந்து திமுகவுக்கு. இந்த நிலைமை உண்டாக்கிட்டார் ஸ்டாலின். திமுக விசுவாச காங்கிரஸ், திமுக விசுவாச விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மொத்த கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே தான். வேறு அப்புறம் கடைசியில் இருக்குன்னு இருக்கி அதே இடத்த வாங்கி கொண்டு ஒப்பு கொண்டு விட்டார்களே. நீ எங்கே உனக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை, கட்சிக்கு பெரிய அளவுக்கு தொண்டர்கள் இல்லை, உங்கள் கட்சி கொள்கையை இழந்து விட்டது. எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம். நீ விட்டாலும் நான் ஒரு சோசலிஸ்ட் தான் நினைக்கும். இந்த சோசலிசம் எப்படி, ஹவு கேன் இட் ஃபெயில் என்பதைத்தான் நான் விடாமல் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கேன். என்னுடைய அறிவு கட்டிய வரையிலும், நான் படிக்கிற படிப்பு கட்டிய வரையிலும். எப்படி ஹவு கேன் இட் ஃபெயில்? இட் இஸ் ஃபார் த ஒர்க்கர்ஸ், இட் இஸ் ஃபார் த எக்ஸ்ப்ளாய்டட். எப்படி ஹவு கேன் இட் ஃபெயில்? எனக்கு அதை கண்டுபிடிப்பதற்கு, அதாவது ஒன்றே ஒன்று சொல்லுகிறார்கள், விலையை தீர்மானிக்கிற ஆற்றல் மக்களுக்கும் சந்தைக்கும் தான் இருக்க வேண்டுமே தவிர, அது ஒரு அரசியல் கட்சியிடம் இருக்குமானால் அது தோற்கும் என்பதற்கு ருஷ்யா சான்று, சீனா சான்று. சீனாவெல்லாம் முதலாளித்துவ முறைக்கு மாறிவிட்டார்களே.
அந்த விலையை தீர்மானிக்கின்ற சக்தி, மக்களுடைய விருப்பங்களை தீர்மானிக்கிற சக்தி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்குமானால் அந்த கட்சி தோற்கும் என்று இது ஒரு பொதுப்படையாக சொல்லப்படுகின்ற நீதி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக சந்தை பொருளாதாரம் என்பது சுயேட்சையான பொருளாதாரம். நீ எல்லாம் கட்டுப்படுத்த முடியாது. எல்லாருக்கும் தக்காளி நிறைய விளையுது, உனக்கு தேவைக்கு மேலே விளைஞ்சிருக்குன்னா அது 20 ரூபாய் ஆயிடுது. இப்போ கிலோ 20 ரூபா. அப்புறம் விவசாயிக்கு கட்ட முடியாது. அப்புறம் அதுக்கு ரொம்ப சுருக்கமாக விளைஞ்சிருக்கிற போது உங்களுக்கு தேவை கூடுதலாக இருக்கிற போது அது 80 ரூபாய்க்கு போயிடும். சந்தை தீர்மானிக்கும் எல்லாவற்றையும். இது இருக்கட்டும். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இப்பொழுது ஒரு கொள்கையும் இல்லை. சிவப்பு கொடி மட்டும் இருக்கிறதே தவிர, சிவப்பு வணக்கம் மட்டும் இருக்கிறதே தவிர, தேர் இஸ் ரெட் சல்யூட். தே சே இட் இஸ் ரெட் சல்யூட். அவ்வளோதான் இருக்கிறதே தவிர வேறு ஒரு கொள்கையும் கிடையாது. சாம்சங் தொழிலாளர்களுக்கு உரிய பணத்தை வாங்கி கொடுக்க இவர்களால் முடியவில்லை. இவர்கள் சாம்சங் தொழிலாளிகளுக்காக பேசுகிறார்கள் உண்மையாகவே. ஆனால் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் கோர்ட்டில் சாம்சங் நிறுவனத்துக்காக பேசுகிறது. சும்மா 5ங்கிற இடத்துல 5.5 கொடுத்து உன்னை சரி பண்ண முடியுமே தவிர அவனுடைய உரிமை 9ஆக இருந்தால் உன்னால் வாங்கி கொடுக்க முடியாது, அவன் தரமாட்டான். மார்க்ஸுடைய சிலையை ஸ்டாலின் திறந்து வைத்தபோது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தினார்கள். மார்க்ஸ் சிலையை தொடாதே, தீட்டுப்பட்டு விடும். நீ தொடக்கூடாது. தாழ்த்தப்பட்டவனிலிருந்து ஐயர் வரையிலும் எல்லாரும் சொல்லலாம், சோசியலிசத்தை நம்புகிறவர்களாக இருந்தார். நீ தொடக்கூடாது. நீ தொழிலாளிகளுக்கு விரோதமான ஆள். நீ 12 மணி நேர வேலை சட்டம் கொண்டு வந்த ஆள். உனக்கு மார்க்சினுடைய சிலையை தொடுவதற்கு உரிமை இல்லை என்று சொல்ல அந்த சிவப்பு சட்டைக்காரனுக்கு தெரியவில்லையே, சிவப்பு கொடிக்காரனுக்கு. அப்புறம் என்ன நாடு? எல்லாமே கேவலமாக போய்விட்டது. எல்லாம் ஸ்டாலின் கைக்குள் போய்விட்டது. எல்லாரும் விலை போகிறார்கள். இப்போ விலை போகாத கட்சிகள் தான் வெளியே நிற்கின்றன. இந்த கட்சிகள் முதலிலே ஏன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் விலை போகாத கட்சிகள் ஆட்சிக்கு வர வேண்டும். ஒன்று, நாளைக்கு அரசியலை விட்டு போனால் நீ அடிமை என்று சொல்கிறாய் மோடிக்கு. அரசியலை விட்டு போனால் விவசாயமாக செய்வார். நீ என்ன செய்வாய்? திருவாரூரில் போய் சொல்லு. இந்த ஒத்துவர்களையும் கூட்டி கொண்டு போய் வேண்டுமானால் நன்றாக இருங்கலாமே தவிர என்ன செய்வாய் நீ? அவர் ஒரு விவசாயம் செய்ய போய்விடுவார். அவருடைய சிந்தனை விவசாயி நாடாளுவது என்பது இந்தியாவிலே எடப்பாடி காலத்தில் தான் ஏற்பட்டது. அதுக்கு முன்னால் ஏற்படவில்லை. எல்லாரும் வெவ்வேறு வகையான அறிவு நிலைகளிலிருந்தும் பின்புலங்களிலிருந்தும் வந்தவர்கள். சுப்பராயன் ஒரு பின்புலம், ராஜாஜி ஒரு பின்புலம், காமராஜர் ஒரு பின்புலம், எல்லாரும் அப்படி இருந்தவர்கள். இவர் தான் நேரடியாக விவசாயியாக இருந்து வந்தவர். அதனால தான் இவர் குடிமராமத்தை வலியுறுத்தினார். அதனால தான் குண்டாறு வைகை காவிரி 3ஐயும் இணைப்பதற்கு முயன்றார். முதலில் நம்முடைய நதிகளை இணைத்து விடுவோம், விருதுநகருக்கும் காரியாபட்டிக்கும் தண்ணி கொடுப்போம், அப்புறம் கோதாவரியை கொண்டு வருவதற்கு நம்ம மோடியிடம் சரி செய்து அவரை இணங்க வைப்போம் என்று அவர் நினைத்தார். அதுக்கு பணமும் ஒதுக்கினார். நீ அந்த திட்டத்தை தொடர்ந்தாயா? அத்திக்கடவு திட்டம் அவரால் கொண்டு வரப்பட்ட திட்டம். எங்கேயோ இருக்கிற ஆழியாறு தண்ணீர் அந்த நனைக்காத பகுதிகளை இப்பொழுது நனைத்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களெல்லாம் வாக்களிக்க மாட்டார்கள் என்று எப்படி நம்புகிறாய்? செந்தில் பாலாஜியை விட்டு கலைத்து விடுவோம் என்று நினைத்தால் அவனவனுக்கு தண்ணி எப்படி இந்த மண் நனைந்திருக்கிறதே என்று நினைப்பானா? இந்த செந்தில் பாலாஜியை சிறையில் கொள்ளையடித்து விட்டு இங்கே நம்ம என்ன நினைப்பான்? அவர் விவசாயி. அதனால் தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு தடை போடுகிறார். எந்த எண்ணெய் மற்றவற்றுக்காகவும் பூமியை தோண்டக்கூடாது. டெல்டா பிரதேசம் சட்டம் போடுகிறார். 150 நாள் ஆக்குவேன் என்கிறார். மகாத்மா காந்தி வேலை திட்டத்தை 125 நாளாக ஆக்கிய போது தமிழ்நாடு அரசாங்கமும் பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது எங்களால் முடியாது, அந்த திட்டமே தேவையில்லை என்பது போல இவர் எதிர்த்து பேசினார். எப்படி 100 நாளைக்கே எங்களால் பணம் கொடுக்க முடியவில்லை, 125 நாளைக்கு 40% எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்டபோது 150 நாளாக்குவேன், 40% நான் கொடுப்பேன், அதனுடைய பலனை அடையப் போவது விவசாயிகள் என்று எடப்பாடி சொன்னார். ஏதாவது ஒரு குறிக்கோள், விவசாயினுடைய ஆட்சியில் விவசாயிகள் நலம் பெற்றால் தமிழ்நாட்டில் 70% நலம் பெறும். மற்றவர்களுக்கு யாருக்கு என்ன கேடு?